டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியானது the electrostatic force on a small sphere of charge 0.4 mu c due to another small sphere of charge 0.8 mu c in air is 0.2 Newton. So here இங்க 0.2 நியூட்டன்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்புறம் ரெண்டு ஸ்பியர்ஸ் இருக்கு, ஸ்மால் ஸ்பியர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பியரோட சார்ஜ் 0.4 மியூ சி, இன்னொரு ஸ்பியர் 0.8 மியூ சி. இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர்ஸ் ஆன் த செகண்ட் ஸ்பியர் டியூ டு த ஃபர்ஸ்ட் ஸ்பியர். ஸோ டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பியரால செகண்ட் ஸ்பியர்ல என்ன ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், then given data எழுதிக்கலாம். electrostatic force on the first sphere, that is F equal to 0.2 Newton, and charge on the sphere Q1 is equal to 0.4 mu c. So இதை கூலும்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 0.4 into 10 to the power of minus 6 coulomb, and in second sphere, that is Q2 is equal to minus 0.8 mu c, that is equal to minus 0.8 into 10 to the power of minus 6 coulomb. So இப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துக்கு நடுவுல. ஸோ நம்ம கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் எழுதலாம். that is F is equal to Q1 Q2 divided by 4 pi epsilon naught r square, and here 1 by 4 pi epsilon naught is equal to 9 into 10 to the power of 9 Newton meter square coulomb power minus 2, where epsilon naught is the permittivity of free space. Epsilon naught is the permittivity. So r square is equal to distance கண்டுபிடிக்கணும். r square is equal to Q1 Q2 divided by 4 pi epsilon naught into F. So substitution 0.4, that is 0.4 into 10 power minus 6 into 8 into 10 power minus 6 into 9 into 10 power 9 divided by 0.2. 1 by 4 pi epsilon naught 9 into 10 power 9 substitute பண்ணிட்டேன். Then நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் 144 into 10 to the power of minus 4, but இது வந்து r square. So r is equal to root of 144 into 10 to the power of minus 4, that is equal to 0.12 meter. So the distance between the two spheres கேட்டிருக்கிறாங்க, that is 0.12 meter. And B பார்த்தீங்கன்னா the force கேட்டிருக்காங்க. So equal and opposite force act on the sphere according to Newton's third law, and B ல force கேட்டிருக்காங்க. இப்போ இந்த R வேல்யூவை நீங்க ஃபோர்ஸ்னுடைய ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதே போல 4 pi epsilon naught r square, இந்த R இருக்கிற இடத்துல நம்ம R வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 0.2 நியூட்டன் வரும் ஆன்சரு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 equal and opposite force acts on the other sphere according to the Newton's third law. Third law படி உங்களுக்கு equal and opposite force act ஆகும். So 0.2 n, and it is a attractive force. நன்றி.